ஹலோ சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த படத்தோட வந்திருக்கேன்னா மிஸ்யூங்கிற திரைப்படம். எடுத்துனே என்னடா மிஸ்யூன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, சித்தார்த் சார் நடிச்சிருக்காரு அந்த படம் தான் அது. அது இன்னைக்கு தியேட்டர்ல போய் பார்த்துட்டு வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்றேன். டைரக்டா கதைக்குள்ள போலாம். மிஸ்யூ இந்த படத்துல யார் கதாநாயகனா நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சித்தார்த் அண்ணா, அப்புறம் வந்து ஆஷிகா நடிச்சிருக்காங்க, அப்புறம் வந்து கூடவே வந்து லொல்லு சபா மாறன் அண்ணா, அப்புறம் பாலசரவணன் அண்ணா, இவங்க எல்லாம் வந்து கேரக்டர் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை என்னன்னா, உங்களுக்கு வந்து சித்தார்த் சார் வந்து ஆரம்பத்திலேயே வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி அமைச்சரோட மகன்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு அவருக்கு கேஸ் கொடுத்துறாருங்க. அதனால வந்து அவர் கூட வந்து அமைச்சருக்கு சித்தார்த் சாருக்கு பிரச்சனை வந்துருது. இப்படி இருக்கிற பட்சத்துல அந்த அமைச்சர் வந்து அவரை பெங்களூர் இது கர்நாடகா போயிருக்கிற நம்ம சித்தார்த்த வந்து லாரி வச்சு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு. அப்படி இருக்கிறப்ப நம்ம சித்தார்த் சாருக்கு என்ன ஆகுதுன்னா, கடந்த 2 வருஷத்துல நடந்த பிரச்சனைகள் எல்லாம், நடந்த விஷயங்கள் எல்லாமே மறந்து போயிருது. அப்படி மறந்து போனனால என்ன, இந்த மாதிரி இந்த நிலைமைக்கு தள்ளப்படுற சித்தார்த் சார் வந்து என்ன பண்றாருன்னா, சரி நம்ம கொஞ்ச நாள் நம்ம ஃப்ரீயா இருக்கலான்ட்டு எங்கேயாவது பக்கம் கிளம்பி போலான்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போறாரு. அப்படி போற சித்தார்த் சார் கிட்ட வந்து ஒரு புதுமுகமா வந்து நம்ம கருணாகர் அண்ணன் வந்து பழகத்துக்கு வராரு. அவர் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல காபி ஷாப் வச்சிருக்காரு. அவர் காதல் தோல்விங்கனால ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து உட்காந்து புலம்பிட்டு போறதுக்காக வந்திருக்காரு, நினைச்சு பார்த்துட்டு போறதுக்காக. அப்படி போற இடத்துல ஒரு சந்திப்பு நடந்தது. அவரு வந்து சித்தார்த் சார் கூட்டிட்டு பெங்களூர் போறாரு. இவர் ஆறுதல் பண்ணனால, யாரு கருணாகர் அண்ணனை வந்து சித்தார்த் சார் அவர் அறிவுரை சொல்லி ஆறுதல் பண்ணனால இவர் வந்து வாங்க நீங்க எங்க கூட இருந்து பெங்களூர் போய் அவர் காபி ஷாப்ல இவரும் இருக்கிற மாதிரி பண்றாங்க. அப்படி போற இடத்துல சித்தார்த் சாருக்கு வந்து ஒரு காதல் வருது. அந்த காதல் வந்து ஒரு பொண்ணு விரும்புறாரு. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க வந்து ஆடிட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, சித்தார்த் சார் ஓகே முடிவு பண்ணிட்டு அந்த பொண்ணோட போட்டோ வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து காமிக்கிறாரு. இந்த பொண்ணை தான் நான் லவ் பண்றேன்னு. அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க நினைக்கவே முடியாத ஒரு திருப்பமா இந்த படத்துல வந்து அமைஞ்சிருக்கும். அதுதான் படத்தோட மீதி கதை. படத்தோட கதையா சொல்லணும்னா இது வந்து ஒரு ரோம்காம் டிராமா, அதாவது ரொமான்ஸ் காமெடி டிராமா. அவ்வளவு அழகா பண்ணியிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சித்தார்த் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து சித்தா ஒரு அருமையான எமோஷனல் திரைப்படம், மக்களை எல்லாத்தையும் கவர்ந்தெழுத்த திரைப்படம். அப்பேற்பட்ட திரைப்படத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவியா மிஸ்யூன்னு ஒரு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ரொமான்ஸ்லயே வந்து ஒரு வித்தியாசமான ரொமான்ஸ். அதாவது காதலிச்சு மறந்து போயிருக்கிறது பாத்தீங்களா? ஆனா அதாவது எப்படி கல்யாணம் பண்ணிட்டு மறந்து போறோம்னு இந்த படத்துலதான் பாத்திருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு கதை தான். படமா பாருங்க, நீங்க வந்து புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இந்த படத்துல எப்படி சொல்லணும்னா, சித்தார்த் சார் பாத்தீங்கன்னா அவர் ஒரு துருதுருப்புன்னே வந்து பழைய அந்த இந்தியன் டூல இருக்கிற அந்த எதுக்கா இருந்தாலும் சமுதாய உணர்ச்சி எல்லாம் வந்துச்சுன்னா அப்படியே குரல் கொடுக்குற மாதிரி அவங்க வந்து ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக நடிச்சிருப்பாரு. சில இடத்துல லவ் காட்சிகள்லயும் தேவையான இடத்துல வந்து நல்ல எமோஷன்ஸை வெளிப்படுத்தி இருக்காரு. அதே மாதிரி ஆஷிகாவாகட்டும், ஆஷிகா உண்மையாலுமே வந்து சொல்லவே வேணாம், அவ்வளவு அழகான பர்ஃபார்மன்ஸ். கிளைமேக்ஸ் காட்சியில பாத்தீங்கன்னா, நான் உன்னை வேணான்னு சொல்லவே இல்லை அந்த மாதிரி இன்னும் ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அதெல்லாம் கூட உண்மையாலுமே வந்து நெஞ்ச பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து சைட் ரோல்ல நடிச்ச பாலசரவண அண்ணன் ஆகட்டும், லொல்லு சபா மாறனா ஆகட்டும், கவுண்டர் ஜோக் படம் ஃபுல்லா கொடுத்துட்டே இருக்காங்க. பாக்குறக்கே ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கு. அது லொல்லு சபா மாறனை பத்தி சொல்லவே தேவையில்லை. அதுல ஒரு டைலாக் கூட சொல்லுவாரு, என்னன்னு பாத்தீங்கன்னா, எசப்பா என் கூட வந்து பேசப்பா, அந்த மாதிரிலாம் சொல்லுவாரு. பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கும். அவங்க 2 பேத்துக்குள்ள இது இந்த பாலசரவணன், லொல்லு சபா மாறன், சித்தார்த் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீமா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும். அப்புறம் தான் வந்து அவருக்கு கருணாகரனோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து படம் ஃபுல்லத்தையே வந்து ஒரு எல்லா கொடுக்கப்பட்ட ரோல்களுக்கும் வந்து நியாயம் சேர்த்திருப்பாங்க. அதே மாதிரி கருணாகரன் வந்து கொடுக்கப்பட்ட ரோலை உண்மையாலுமே சூதுகவும் டூல பண்ண மாதிரியே தான் இந்த படத்துலயே பண்ணி கொடுத்துருக்காரு. உண்மையா பாராட்டி ஆகணும். அப்புறம் பாத்தீங்கன்னா படத்தொகுப்பு, இந்த படத்தொகுப்பு அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. எந்தெந்த தேவை, எந்தெந்த இடத்துல கட்டு விடணுமோ அந்த இடத்துல கட்டு விட்டு தேவையான இடத்துல தேவையானதை சேர்த்து உண்மையான படத்தை அழகா புரிய வச்சுட்டாங்க. ஏன்னா வந்து இது கொஞ்சம் பிசுறு தட்டினாலுமே வந்து இந்த இது வந்து புரியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது இதுக்குள்ள. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒளிப்பதிவு அவ்வளவு நேரத்தையே கொண்டு போயிருக்காங்க. பெங்களூரை காட்டுற காட்சி ஆகட்டும், இந்த கார் உருள்டு போற காட்சி ஆகட்டும், அதெல்லாம் வந்து உண்மையாலும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஜிப்ரான் சார் இசையில வந்து ரொம்பவே வலு சேர்த்திருக்காரு. பின்னணி இசை அருமையா இருந்தது. என்ன கொஞ்சம் பாடல் மட்டும் மனதுல ஒட்டாத மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதின ராஜசேகர் சார் உண்மையாலும் வந்து களத்தில் சந்திப்போம் அப்புறம் வந்து அருமையான ஒரு படத்தை டெலிவர் பண்ணியிருக்காரு. இந்த படம் தான் யார் ஒரு லவ் பண்ற யாரா இருந்தாலும் சரி, வேற மத்த ஒரு ஃபேமிலியாவும் சரி, கண்டிப்பா உட்காந்து பார்க்கலாம். அருமையான படம் தான் இந்த படம். விரும்பி பாருங்க.